குலதெய்வ அனுக்கிரகம் இருந்தால் என்ன நடக்கும்? பெரிய குடும்பமாக இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும், காலாகாலத்தில் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், தொழில் நன்றாக இருக்கும், பூர்வீக இடத்தில் வசிப்பார்கள், குடும்பத்தில் வறுமை இருக்காது, துர்மரணம் இருக்காது, உறவுகள் மேம்படும், தீராத வியாதி இருக்காது, பிதுர்தோஷம் இருக்காது, முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். இது போன்ற எத்தனையோ நன்மைகள் கிடைக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் பெற சில வழிகள். குலதெய்வம் அருகில் இருந்தால் மாதா மாதம் வழிபட்டு வாருங்கள். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் வழிபடுங்கள். ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு மரபு இருக்கும், அதை பின்பற்றுங்கள். குலதெய்வம் தொலைவில் இருந்தால் வருடத்திற்கு 2 முறை அல்லது 1 முறையாவது தரிசனம் செய்யுங்கள். குலதெய்வம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நேர்த்திக் கடன் நிறைவேற்றுதல். முன்னோர்கள் வைத்த நேர்த்திக் கடன் இருந்தால் அதை மறக்காமல் நிறைவேற்ற வேண்டும். குடும்பத்தில் முக்கிய நாள், திருமணம், பிறந்த நாள் போன்றவை அன்று குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யலாம். கோவிலுக்குச் செல்ல முடியாவிட்டாலும் வீட்டில் குலதெய்வத்தின் பெயரை கூறி எங்கள் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்யலாம். அன்னதானம் அல்லது உதவி. குலதெய்வ கோவிலில் அன்னதானம், பூஜை, விளக்கு ஏற்றுதல் போன்ற சேவைகள் செய்தால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை. குலதெய்வ அருள் கிடைக்க குடும்பத்தில் ஒற்றுமை, பெரியவர்களுக்கு மரியாதை இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. குலதெய்வம் திருப்தியடைந்தால் தடைபட்ட திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடன் பிரச்சனை குறையும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். குரு பகவான் கூட நம் குலதெய்வத்தை கேட்டுதான் கொடுப்பாராம். குலதெய்வத்தை வணங்காமல் பல தெய்வத்தை வணங்கினாலும் பயனில்லை.